இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது குற்றாலம் பராசக்தி பீட்டம். சக்தி தல பீட்டங்களில் இதனை பராசக்தி பீட்டம் என்றும் யோக பீட்டம் என்றும் அழைக்கிறோம். இங்கு அமர்ந்த ஆதிபராசக்தியே படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் மும்மூர்த்திகளையும் ஈன்றவள். தேவார திருத்தல பாடல் பெற்ற திருத்தலங்களுள் இதுவும் ஒன்று. தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்திருத்தலம் தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டரில் இத்திருவூர் அமைந்துள்ளது. தென்காசியில் உள்ள புகைவண்டி நிலையத்திலிருந்தும் தென்காசி, செங்கோட்டை, புளியரை ஊர்களிலிருந்தும் குற்றாலத்திற்கு நகர்வண்டிகள் உள்ளன. சைவமுத்திரை என்பது சூலக்குறி. சைவமுத்திரை தரித்தல் என்றால் சூலக்குறி தரித்தல். திரிக்கூட்டமலை தன்னுடைய 3 உச்சிகளால் சைவ முத்திரையை வானத்தின் மீது பதிய வைத்திருக்கிறதாம். மண்ணும் விண்ணும் ஒரே சிவமயமாய் காட்சியளிக்கின்றன குற்றாலத்திலே. குற்றால குறவஞ்சி ஆசிரியரான திரிகூட ராசப்ப கவிராயரின் கூற்று இது. அம்பலக்கூத்தன் 5 திருச்சபைகளில் தனது திருக்கூத்தை ஆடி அருளுகின்றான். இத்தலத்தில் சித்திர சபையில் நின்று ஆடி அருளுகின்றான். அகத்தியர் மாற்றுக்கோலம் பூண்டு கோயிலுள் சென்று அர்ச்சகரை வெளியேற்றி குருகு குருகு என்று கூறி திரு உருவை சிவலிங்கமாக்கியதாக தல புராண வரலாறு கூறுகின்றது. அகத்தியர் கரம் சிவலிங்கத்தின் தலை மீது பட்டதால் 5 விரல்களும் அப்படியே பதிந்துவிட்டன. அந்த அடையாளம் இன்றும் காணப்படுகின்றது. மூவர் தேவாரமும், மணிவாசகர் பாடலும், கபிலர் கவிதையும், பட்டினத்தார் பாடலும் இத்தலத்தின் சிறப்பை விவரித்து பேசுகின்றன. திருக்குற்றாலநாதரின் திருக்கோயிலுள் வடபக்கத்தில் ஒரு தனி திருக்கோயிலில் அன்னை பராசக்தி யோகத்தில் வீற்றிருக்கின்றாள். அதனால் இதனை யோகபீடம் என்று போற்றுவார்கள். அன்னை பராசக்தி இங்கு யோகபீட நாயகியாக திகழ்கின்றாள். அன்னை ஆதிபராசக்தியே அரி, அயன், அரண் ஆகிய மூவரையும் ஒவ்வொரு கர்ப்பத்தில் ஈன்று எடுத்தாள். மலையுருவாய் மிளர்கின்ற அன்னை பராசக்தி கோயிலுள் சிலை வடிவாகவும் திகழும் சிறப்புடையது திரிகூடமலை தலம். இம்மலைத்தல கோயிலில் 4 வேதங்களே 4 வாயில்களாக அமைந்து விளங்குகின்றன. கோயிலுள் வேத நாயகனாக விளங்கும் குற்றாலநாதர் நடுவே கோயில் கொண்டு விளங்குகின்றார். அவருக்கு வலப்புறத்தில் குழல்வாய் மொழி அம்மையும் இடப்புறத்தில் பராசக்தியும் கோயில் கொண்டு விளங்குகின்றனர். இம்மூவர் திருசந்நிதிகளுக்கும் பொதுவாக சங்க வீதி அமைந்து விளங்குகின்றது. குறும்பலா ஈசனின் திருச்சந்நிதிக்கு வலப்புறத்தே தனி கோயில் கொண்டு விளங்கும் அன்னை குழல்வாய் மொழியம்மை அன்பு பெருக்கெடுக்க அழகே உருவாக விளங்குகின்றாள். அவள் அருள் சுரக்கும் கடைக்கண் நோக்கோடு நின்ற திருக்கோலத்தில் காட்சி அருளுகின்றாள். அன்னை யோகபீட நாயகியின் திருச்சந்நிதியிலும் பல விழாக்கள் நடைபெறுகின்றன. அவ்விழாக்களுள் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. விழாக்கள் அனைத்திலும் அன்னையின் அருள் பெருகி இன்பம் கொழிக்க காணலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.